ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே எடுத்த வீடியோ தான். சண்டே எங்கள் ஊரில் வந்துட்டு மயான கொள்ளை நடந்துச்சு. நான் ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மயான கொள்ளை தான் இன்றைக்கி சுற்றி காட்ட போகிறேன். எங்கள் ஊரில் ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடக்கும். அதை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 இருக்குங்க. நாங்கள் 4 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், ஆதிரப்பா, பாப்பா, அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கார்த்தி அண்ணா 3 பேருமே தாங்க. வருஷம் எல்லாம் ஒன்றா தான் போவோம். இந்த வருஷமும் ஒன்றா தான் போகணும். ஸோ கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாப்பா வந்து கொல்லை விடுறதா வேண்டிகிட்டு இருந்தோன்ட்டு. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டோம். அதுக்காக சுண்டல் கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஆற்றுக்கு வரதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருங்க. நடந்தே தான் வருவோம். ஏன்னா சரியான ஜனம் இருக்கும். எங்கள் ஊர் சுற்றி இருக்க எல்லா இடத்துல இருக்க அங்காள பரமேஸ்வரி எல்லா அம்மனும் அன்றைக்கி வந்து எங்கள் ஊர் ஆற்றுல தான் வந்து இறங்குவாங்க. ஸோ சரியான ஜனம் இருக்கும். எங்கள் ஊர் சுற்றி இருக்க எல்லா வில்லேஜில் இருக்க எல்லா ஜனங்களும் கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் வீட்டானதே ஜனம் தாங்க. ஒரு பைக் கூட உள்ளே போகாது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ரொம்ப கிராண்டாக நடக்கும். எங்கள் ஊர் ஏரியாவோட மயானக்குள்ளே ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி ஆற்றுல எத்தனை சாமி இருக்கும் பாருங்கள். நான் நிறைய வருஷம் வேண்டிகிட்டு இருந்தேன், பாப்பா பிறந்தப்புறம் கொல்லை விடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் பர்டிகுலராக இந்த அம்மனுக்குன்னு இல்லாமல் அங்கே ஆற்றுல ஏதோ ஒரு சாமிக்கு கொல்லை விடலான்னு தான் இந்த சாமிக்கிட்ட தான் நாங்கள் கொல்லை விட போகிறோம். என்ன ஒன்றுனா, பாப்பா கொல்லை விடுறது மட்டும் வீடியோ எடுக்கவே இல்லைங்க. வீடியோ ஆன் பண்ணவே காணோம். சூப்பராக கொல்லை விடுறத வீடியோ எடுத்து வச்சு நினச்சா பார்த்தா நான் டென்ஷனில் வீடியோ ஆன் பண்ண காணோம். ஸோ இந்த சாமிக்கிட்ட தான் நாங்கள் ஆதிராவை கொல்லை விட்டோம். கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டெல்லாம் கொல்லை விட்டுட்டு ஆதிராவையும் கொல்லை விட்டுட்டு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 3 வகையான கொழுக்கட்டை பண்ணோம். பிடி கொழுக்கட்டை, உருண்டை கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொம்மை மாதிரியே ஒரு கொழுக்கட்டை செஞ்சு ஆற்றுல விடுவாங்க, கொல்லை விடுவாங்க. அதுதான் இங்கே ஃபேமஸ். அதுதான் ரொம்ப குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க அந்த மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு கொழுக்கட்டை கொல்லை விடுவாங்க. நல்லபடியாக நாங்கள் இந்த வருஷம் என்னுடைய பல வருஷத்தான வேண்டுதலை இந்த வருஷம் சூப்பராகவே முடித்தோம். கொல்லை விட்டதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு சாமியாக பார்க்க வந்துடுவோம். ஏன்னா ஆற்றுல எல்லா ஊர் சைடில் வர சாமி வந்து ஆற்றுல இறங்கியிருக்கும். ஒரு சாமியும் ஒரு வகையாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆற்றுல மணல் இருக்கும் இல்லையா. பாப்பாக்கே பயங்கர இருமல். வேறு ஆப்ஷன் இல்லை, போயிட்டு தான் வரணும்னு போனோம். ஒரு சாமியும் போய் பார்த்துட்டு திருநூறுலாம் வாங்கிட்டு வந்தோம். மக்கள் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வேண்டிட்டு நிறைய கொல்லை விடுவாங்க. அந்த கொல்லை விடுறது நம்ம கை கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. கொல்லை கிடச்சா அது ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் குழந்தைய வேண்டிட்டு கொல்லை வரதா வேண்டிப்பாங்க. அது மாதிரி தான் பாப்பாவையும் கொல்லை விட்டோம். கொல்லை விட்டு நம்மளே அதை யார் மூலயமா காசு கொடுத்து வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான் வேண்டுதல். ஸோ அது முடிச்சுட்டு எல்லா சாமி பக்கம் போயிட்டு திருநெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொல்லை விடுறது ஈவினிங் மேலே தான். ஆனால் காலையிலே வந்து அந்தந்த ஊருக்காரங்க அங்காள பரமேஸ்வரி சிலையை வந்து கீழே மண்ணிலே பண்ணி அது வந்து காவு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கிட்ட போய் நம்ம தீபாரத்தெல்லாம் வாங்கிட்டு குங்குமஞ்சள்லாம் எடுத்துகிட்டு வரலாம். சுற்று வட்டாரத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஜனந்தான் இருக்குங்க. எங்கே இருக்கிற ஜனமும் மயான கொள்ளைக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே எல்லா மொழிக்காரங்களும் வருவாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த பாகுபாடும் இல்லை. மயான கொள்ளை அன்றைக்கி நீங்கள் எல்லா ஜனங்களையும் அங்கே பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆதிராக்குமே இது ரொம்ப புதுசாக இருந்தது, இவ்வளோ ஜனத்தை பார்க்குறது. பாருங்கள், ஆதிராண்யத்தில் அவர் கொல்லை விட்டவர் நல்லா நாமம் போட்டு அமிச்சிட்டாரு. எல்லா சாமிக்கிட்டையும் நாமம் போட்டுட்டு வந்துட்டாங்க. அதான் அப்படி இருக்கா. வெயில் வேறு சரியான வெயிலுங்க. ஆனால் ரொம்ப என்ஜாயாக தான் இருந்தது. வெயில் தான் தாங்க முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா சாமியும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ஜனங்களை பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அதாவது மயான கொள்ளை அன்றைக்கி தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேவும் மயான கொள்ளை தான். மயான கொள்ளைனாலே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். எங்கள் அம்மா மயான கொள்ளை நடக்கும்போது தான் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். எங்கள் அம்மா பிறந்த நாளும் மயான கொள்ளை அன்றைக்கி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல வந்து கிட்ஸுக்குன்னு நிறைய செக்ஷன்லாம் இருக்குங்க. விளையாடுறது, ரங்கராட்டனம், அது இதுன்னு சொல்லி சூப்பராக போட்டிருப்பாங்க. ஆனால் பாப்பா ஜஸ்ட்டு பார்க்க தான் செஞ்சால், அவளை எதுலேயுமே விட முடியாது இல்லையா. பாப்பாவுக்கு ஒரு 7 வயசு தான். ஜஸ்ட்டு பார்த்தா அவ்வளோதான். பார்த்து எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிருந்தோம். நிறைய பொருள் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டோம். டயர்டாகிடுச்சு. சரி இந்த வெயிலே ஒரு இடமா நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டோம். லாஸ்ட் இயர் மயான கொள்ளை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா பிறந்து ஒரு 4 மந்த்தோ என்னமா தான் இருந்துச்சு. அப்போ கொல்லை விட முடியாது இல்லையா, அதனால் வரல. அதுக்கு முந்தின வருஷம் நான் கன்சீவாக இருந்திருக்கேன், எனக்கே தெரியாது. அந்த வருஷம் நான் மயான கொள்ளை கூட வந்து சாமி பார்த்துட்டு வேண்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆதிரா பாப்பா கரெக்டாக 1.25 வயசு ஆகுது. இப்போ வந்து கொல்லை விட்டாச்சு.
ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும். கண்ணு கட்டின தூரத்துக்கு ஜனங்க மட்டும்தாங்க இருப்பாங்க. எவ்வளோ வெயில் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒரு பஸ்ஸு, காரு, வண்டி போகிறது கூட இருக்காது. நிறைய போலீஸ் இருப்பாங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலே அலோடு இல்லைங்க ஆற்றுல. ஏன்னா லைட்டிங்லாம் இருக்காது. 6 மணி 6:30யோட எல்லா ஜனங்களையும் வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டாயிடும். அதுக்குள்ளேயே கொல்லை விட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே எல்லா ஊரில் இந்த சாமியை வந்து ஆற்றுல வந்து இறங்கிடுங்க. அங்கே பாருங்கள், ஆதிரா வந்து வீடியோக்கு காட்டினாலே இப்போல்லாம் ஹாய் சொல்கிறா. நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. ஆதிரா நல்லா ட்ரைன் ஆகிட்டா. நான் வீடியோ மொபைல் எடுத்தாலே ஹாய் சொல்லுவா. ஸோ அதான் சொல்லிகிட்ருக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆதிரப்பா வந்து எதனா வாங்கிட்டு வரலான்னு போனார். அங்கே எதுவும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், பாப்பாவுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் நாங்கள். அதனால் சரி எங்களுக்கு இருக்க 3 ஐஸ் வாங்கிட்டு வரலான்னு போனோம். நல்ல வேளை ஆதிரா வாயில் கொஞ்சம் கூட வைக்கல, துப்பிட்டா. எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போச்சு. சரி நாங்கள் வரைக்கும் ஐஸ் சாப்பிட்டோம். அந்த பாக்ஸை மட்டும் அவள் கலெக்ட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுவே நல்லதாக போச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக அங்கேருந்து வெளியே வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சரியான ஜனங்க உள்ளே தள்ளி விட்டுருவாங்க, அவ்வளோ ஜனம். இப்போ இங்கேருந்து கிளம்பிடுவோம் நாங்கள் கொஞ்ச நேரத்தில். ஆனால் ஆதிரா இருக்கணும் செம்ம ஜாலி தான். எப்பவுமே கீழெல்லாம் விளையாட மாட்டா, மண்ணில் காலே வைக்க மாட்டா. இப்போ அந்த ஆற்றுல வந்து ஒரே அமக்கலை பண்ணிகிட்டு இருந்தாரு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆகிட்ருக்குங்க. இதுக்கப்புறம்லாம் இருந்தால் இருட்டில் அங்கேருந்து பாப்பாவை தூக்கிட்டு வெளியே கிளம்ப முடியாது. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். பாருங்கள், நான் சுற்றிலும் காட்டுறேங்க. எங்கே பார்த்தாலும் ஜனங்க தான் இருப்பாங்க. குட்டி குட்டி பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வருவாங்க. அந்த பிரிட்ஜு பார்த்திங்களா, அது வந்து எங்கள் மெயின் ரோட்லேருந்து வண்டி வரும். அந்த பக்கத்து கீழேருந்து உள்ள ஜனங்க வருவாங்க. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வருஷம் நாங்கள் 3 பேர் ஒன்றா தான் போவோங்க. கார்த்தி அண்ணாவும் நான் அப்புறம் ஆதிரப்பா எல்லாம் ஒன்றா வருவோம். இந்த வாட்டி அடிஷ்னலாக பாப்பா வந்திருக்கா. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணலான்ட்டு எந்த ஷாப்பிங் பண்ணல. பாப்பாவுக்கு மட்டும் எதனா டாய்ஸ் வாங்கணும். ஏன்னா திருவிழான்னு வந்துட்டால் குழந்தைன்னு வந்தால் குழந்தைக்கு எதாவது வாங்கணும் இல்லையா. அதனால் பாப்பாவுக்கு எதனா வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். எல்லாமே ரேட்டாக தான் இருந்தது. சரி பாப்பாவுக்கு மட்டும் ஒரு டைனோசர் பொம்மை ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பலூன் கேட்டா, அந்த கலர் பலூனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதே மேலே போலீஸ் அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். பாப்பா அந்த மோள சத்தத்துக்கு டான்ஸ் ஆடுறா, நல்லா டான்ஸ் ஆடுவா மோள சத்தம் கேட்டாலே. இப்போ ஓரளவுக்கு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்த மெயின் ரோடு வராமல் சைட் ரோடு வழியாக வந்துட்டோம். ஏன்னா மெயின் ரோடு ஃபுல்லாக ஜனம் இருக்குங்க. 6 மணிக்கு மேலே இன்னும் ஜனம் அதிகமாகிடும். ஏன்னா கடைசியாக இருக்க எல்லா சாமியும் ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் வேறு வழியாக வந்துட்டோம். ரொம்ப டயர்டுங்க, வெயிலில் சுற்றுனது. அங்கேருந்து வர நடந்து வந்தோமா, ரொம்ப டயர்டு. எவ்வளோ டயர்டு இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க எங்கள் ஊர் மயான கொள்ளை. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே லைக்கும் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.